Hi, hello friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வீட்டில் எப்படி பேரட் எப்படி வரையும் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது, கொஞ்சம் ரியலாக இருக்க மாரியே இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கலரிங் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து அடைங்க. சரி வாங்க இதை எப்படி வரையும் சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி வரையும் சொல்லிட்டு தெரியும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது வரைய தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் ஒன்று, அப்புறம் பென்சில் வரையறதுக்கு, அப்புறம் கலரிங்க்கு நான் கலர் பென்சில் எடுத்துருக்கேன். இந்த 5 கலர் பென்சில் எடுத்துருக்கேன். ஸோ இது இருந்தால் போதும், நம்ம ஒரு சின்னதாக ஒன்று பேரட் வரைஞ்சிடலாம். சரி வாங்க எப்படி வரையும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வரைய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போதுமே கொஞ்சம் லைட்டாகவே வரைங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ஓகேன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டார்க்காக வரையலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேருந்து வரையோம். மேலேருந்து எப்போதுமே எப்படின்னா கழுத்து பாட்டு தலை பாட்டு கொஞ்சம் கர்வாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கர்வ் மாரி அப்படியே போட்டுங்க. அதுக்கு எனக்கு ஃபுல் கர்வ் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் மாரி வரைஞ்சிங்க. ஸோ வரைஞ்சிட்டு இங்கேருந்து அப்படியே அதுக்கு மூக்கு பாட்டு கொஞ்சம் ஷார்ப்பாக வர்ற மாரி. நம்ம எப்போதுமே ஃபஸ்ட்டு அவுட்லைன் பார்ட் தான் வரைஞ்சிடும். அவுட்லைன் பார்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னர் பார்ட் அப்புறம் கலரிங் மூலமாக வரைஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே மூக்கு பாட்டு இங்கே வந்தாச்சு. அப்படியே உடம்பு பாட்டுக்கு அப்படியே அதே ஸ்லாண்டிங்கில் அப்படியே கீழே வாங்க. இப்போ இது எப்படின்னா நான் பறக்கணும் இல்லை, நிற்கிற மாரி வரைய போகிறேன். ஸோ அதனால் ஏதோ ஒரு வுட்டில் வரைய மாதிரி வைக்கலாம். ஸோ இந்த காலனை ஒரு வுட்டு வைக்க மாதிரி வச்சுருங்க. ஸோ இப்போ வுட்டில் நிற்கிற மாரி அப்படியே, அப்புறம் அப்படியே கீழே வால் பார்ட்டு. ஸோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அப்படி வரைஞ்சிக்கலாம், எந்த சைஸ் வேணுமோ. நான் கொஞ்சம் பெருசாக வரைகிறேன். ஸோ அதேமாரி அப்படி போட்டு, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் வரையும் போது கொஞ்சம் பார்த்து வரைங்க. ஸோ இதுமாரிக்கும் கொஞ்சம் வி ஷேப்பில் வரைஞ்சிட்டு, அப்புறம் லைட் கர்வில் கீழே அப்படியே. சரி வந்துச்சு. ஏன்னா இங்கே ஜாயிண்ட் ஆகணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மேலேருந்து அப்படியே வருவோம். ஸோ அப்படியே லைட்டாக கர்வ் பண்ணி அப்படியே வரைங்க. உடம்பு ஷேப்பு கொஞ்சம் லைட்டாக பல்காக வர மாரி. ஸோ பார்த்தீங்கன்னா வரைஞ்சி முடிச்சாச்சு அவுட்லைனை. ஸோ பார்த்தீங்கன்னா அவுட்லைன் வரைஞ்சி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இன்னர் பார்ட்லாம் கொஞ்சம் வரையணும். ஸோ அவுட்லைன் வந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுவோன்னா இங்கே லைட்டாக மூக்கு வரைய மாரி வச்சிடலாம். அப்புறம் இங்கே கண். ஸோ இப்போ பார்த்தா அந்தளவுக்கு இது தெரியாது. ஒன்ஸ் கலர் அடிச்சிட்ட பிறகு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு ஷேப் கொஞ்சம் ஃபேஸ் ஆன வர மாரி அப்படி வச்சுட்டு, ஒன்ஸ் கலரிங் முடிச்ச பிறகு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே ரெக்கைக்கு வேணுமே, அது கலரிங்கில் வரும்போது நம்ம கொடுத்துடலாம் எப்படி வேணுமோ. அப்புறம் இங்கே கால் போர்ஷன் இங்கே வைக்கிற மாரி இதில் அப்படியே ஒட்டிகிட்டு வர மாரி பிளாக்கில் நம்ம கலர் வச்சிடலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவுட்லைன் முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ உள்ளே இருக்க பார்ட் மட்டும் கலரிங்கில் அடிச்சிடலாம். சரி வாங்க இப்போ கலரிங் கொடுப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 1 by 1 வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் கொடுத்துட்டு வருவோம். ஸோ கலரிங் கொடுத்த பிறகு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி வாங்க இப்போ கலரிங் தருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பிளாக்குக்கு இந்த மூக்கான் சைடெலாம் கொடுத்துட்றேன். ஸோ எப்போதுமே கலர் அடிக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவாகவே அடிங்க, மெதுவாக அடிங்க. கொஞ்சம் கேப் இல்லாத மாரி அடிங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், பார்க்க நல்லாவும் இருக்கும்.
சரி வாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கழுத்து பாட்டு மட்டும் வரைஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கலரிங் எடுத்தால் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால தான் என்னென்னு சொல்லிடுறேன் எங்கெங்கே என்னென்ன வரும்னு. ஸோ இங்கே பிளாக்கு, இங்கெல்லாம் ஒயிட்டு கொடுத்துடலாம், இங்கே மேலே கொஞ்சம் லைட் க்ரீன் கொடுத்துடலாம். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். சரி வாங்க இந்த ஃபேஸ் பார்ட் மட்டும் கலர் அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வரைஞ்சாச்சு. கழுத்து பாட்டு மட்டும் வரைஞ்சிட்டேன், ஐ மீன் தலை பாட்டு. ஸோ பொறுமையாக கொஞ்சம் நல்லாயிருக்கு, சூப்பராகவும் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா இதேமாரி கொஞ்சம் சைட்லலாம் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு அடிச்சிடலாம், ஆரஞ்சு கலரு. இப்போ நடுவுலாம் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கலர், இங்கெல்லாம் வந்து லைட் ப்ளூ, இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு. சரி வாங்க இதெல்லாம் அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடித்தாச்சு. ஸோ இதேமாரி கொஞ்சம் பொறுமையாகவே ஸ்லோவாக அடிங்க. ஸ்லோவாக அடித்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு, பார்க்க நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஸ்பீடாக அடிச்சிங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தா விடல. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையானாலும் கொஞ்சம் அடிச்சத்துலேயே திருப்பி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதுக்கு வாங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கு, பார்க்க நல்லா இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராக ரியலாக இருக்க மாரி இருக்குது. அதுதான் ஒன்று. ஸோ அதனால் எப்போதும் அடிக்கும் போது கொஞ்சம் பார்த்தே அடிங்க, ஸ்லோவாக அடிங்க. சரி வாங்க இப்போ உடம்பு படம் இருந்துச்சு. இப்போ வந்து மிச்ச பாட்டுக்கு இந்த வால் பாட்டெலாம் திருப்பி அடிச்சிடணும். ஸோ இதான் இதுவும் அதேமாதிரி தான், ஃபுல் ப்ளூ தான். ஸோ அங்கங்கே பிளாக் வந்து கொஞ்சம் வாலில் வரும். ஸோ இதுமாரி கொஞ்சம் பிளாக் கொஞ்சம் அடிச்சிருக்கேன். ஸோ அதேமாரி ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளூ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிளாக் எடுத்துகிட்டு கொஞ்சம் அது மேலேயே அந்த லீஃப் தெரியுதுக்காக, ஃபெதர்ஸ்லாம் தெரியுதுக்காக கொஞ்சம் அது மேலே கொஞ்சம் லைட்டாக அடிச்சிருங்க மேலேயே. ஸோ அப்போ தான் கொஞ்சம் அந்த பிளாக்லேயே தெரியும் ஃபெதர்ஸ்லாம். சரி வாங்க மறுபடியும் இங்கே வந்து ப்ளூவில் அடிச்சுட்டு ஸோ அங்கங்கே பிளாக்கு ஃபெதர்ஸில் கொஞ்சம் பிளாக்கு அடிச்சிடலாம். ஸோ எப்போதும் வேணுமே கொஞ்சம் ஸ்லோவாகவே அடிங்க, பொறுமையாக அடிங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். சரி வாங்க இதெல்லாம் அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ முடிச்சாச்சு, ஃபுல்லாக முடிச்சாச்சு. நல்லாவே இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஸோ கலரிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு, ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்குது. ஸோ அதனால தான் கொஞ்சம் வரையும் போது கொஞ்சம் பார்த்து வரைங்க, ஸ்லோவாக வரைங்க. கலரிங்கும் கொஞ்சம் பொறுமையாகவே அடிங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ முடிச்சாச்சு. பார்க்க நல்லாவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. நீங்களும் இதோ வரைஞ்சி பாருங்கள். ஸோ எப்போதுமே ஃபஸ்ட்டு எப்படின்னா அவுட்லைன் மட்டும் கொஞ்சம் வரைஞ்சிருங்க. அது எப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே டார்க்காக வேணுன்னா வரைஞ்சிக்கலாம். இல்லைனா கடைசியில் நம்ம கலரிங் தான் அடிக்க போகிறோம். ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டு கலரிங் மட்டும் கொஞ்சம் அடிச்சிடலாம், எங்கெங்கே என்ன வேணுமோ பார்த்துட்டு. எப்போதுமே அடிக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக அடிங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராக வந்துடுச்சு, ஃபினிஷிங்கும் நல்லாவே இருக்குது. நீங்களும் இதான் வரைஞ்சி பாருங்கள், வரைஞ்சி பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பேரட் எப்படி வரையும் சொல்லி பார்த்துருமே நினைக்கிறேன். நீங்களும் வரைஞ்சி பாருங்கள், வரைஞ்சி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராயிங் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.